டே 105 முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்கங்க. டே என்னடா நேற்று போட்டு ப்ரோமோ அப்படியே போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்தது. ஆனால் இதில் ஒரு விஷயம் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. விருப்பு வெறுப்பு இது வந்து மக்கள்கிட்ட மாறி 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 வந்து கொண்டு இருந்ததாக கமல்ஜி சொல்கிறார். ஒரு வாரம் ஒருத்தவங்களை விரும்புகிறாங்க, அதே வாரம் அடுத்த வாரம் வெறுக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு ரோலர் கோஸ்டர் சீசன் மாதிரி இந்த சீசன் இருந்தது. அப்படி இருந்தும் ஒரு வெற்றியாளரை அறிவிக்க வேண்டிய மாபெரும் பொறுப்பு என்னிடம் இருக்கின்றது அப்படின்ட்டு கமல்ஜி வந்துட்டு இருக்காரு. அந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு அவங்களுடைய ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கும். குதூகலமாக நாம் கண்டு கருதிக்கலாம். அப்படிங்கிறதோட வேற என்ன இந்த ப்ரோமோவில் இருக்கு அப்படின்னா, அதுதான் வெற்றியாளரை அறிவிக்க வேண்டும். அதுக்கான கமல்ஜி தன்னுடைய அவருடைய பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக வந்து கொண்டிருக்கின்றார். இப்போ நமக்கு ஆர்டர்லாம் தெரிஞ்சிருச்சு. இந்தந்த ஆர்டரில் தான் வெளில வந்திருக்காங்க, இந்தந்த போட்டியாளர்கள் தான் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஆனால் இது போன சீசனில் கிட்டத்தட்ட ஒரு 5-50 வரைக்கும் ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்ததுங்க. ஐயோயோ கமல் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, இது பண்றாரு, பேச்சுவார்த்தை நடத்துறாரு, முடிவுகள் மாறுது, இவங்க ஜெயிக்க மாட்டாங்க, அவங்க ஜெயிக்க மாட்டாங்க, கடைசியில் சிவினுக்கு கொடுத்துருவாங்க, அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்த காட்சிகளோடலாம் போன எபிசோடு போன வருஷம் பயங்கர இதுவாக இருந்தது. இந்த முறை ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சு போச்சு.